ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு இன் யுவர் ரேடியன்ட் சீசனோட 11th எபிசோடு தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்ததுல ஹீரோ ஹீரோயின் கிட்ட எந்த ஒரு உண்மையும் சொல்லாததுக்கு ரீசன் அவனுக்கு சில விஷயங்கள் மறந்து போயிடுச்சு. அத நினைவுக்கு கொண்டுட்டு வந்தாதான் முழுமையா என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியும். ஆனா இந்த பக்கம் அதுக்குள்ள ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு டவுட் வந்து, நீ யாரு, நீ நான் லவ் பண்ண ஹயான் சானோட ரூம்மேட்டா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பா. சோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலா இவன் அந்த ரூமுக்கு போயிருப்பா. அவனுக்காக ஒரு சின்ன பிட்டு பேப்பர்ல லெட்டர் மாதிரி எழுதி வைக்கணும்னு நினைச்சவ அந்த பேப்பரை எடுக்கும் போது பக்கத்துலயே போட்டோ இருந்திருக்கும். அந்த போட்டோ ஆக்சுவலா இவன் அவார்டு வாங்கினா இல்லையா, அன்னைக்கு எடுத்த போட்டோஸ். அதை பார்த்து ரசிச்சுட்டே இருந்தவ பக்கத்துல ஒரு டைரி இருக்கும், அதை ஓபன் பண்ணி அதுக்கு மேல இந்த பேப்பரை வச்சு எழுத ஆரம்பிப்பா. அப்போ தேங்க்ஸ் ஃபார் த அப்படின்னு அவ எழுதிட்டு இருக்கும் போது எதையும் பார்த்தமே அப்படின்ற மாதிரி அந்த டைரி அப்பதான் பாக்குறான். அதுல டெஸ்ட் டியூப் உடைஞ்சிருக்க மாதிரி இருக்கு. பக்கத்துல ஒரு டாக்டரோட பிரேஸ்லெட்டை கூட இவங்க அறுத்தாங்க இல்லையா, அது அப்படியே இவன் படமா வரைஞ்சு வச்சிருக்கான். இதெல்லாம் எப்ப வரைஞ்சான் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயங்களா நோட் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுல ஹாஸ்பிட்டலைஸ்டு ஹயாங் சாங் அப்படின்னு எழுதி இருக்கு. அப்போ இவ அவார்டு வாங்கும்போது ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணா இல்லையா, அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஹயாங் சாங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்பனா இவனுக்கு அந்த விஷயம் எப்படி தெரியும்? இந்த பிரேஸ்லெட் அவன் வரைஞ்சிருக்கானா? ஓ, அந்த லேடி கூட நான் பாஸ்டன்ல படிச்சேன்னு சொல்லியிருந்தாலே, ஆமா இல்ல, இவன் கூட பாஸ்டன்ல தான் படிச்சிருக்கான். அவங்க அப்பா கூட மீட் பண்ணும்போது பாஸ்டன் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு நீ நல்லா இருக்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னாரே, ஆமால அப்படின்ட்டு இவ எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்க்கும்போது அப்பதான் ஹீரோவும் வந்து ரூம்குள்ள இவ செக் பண்ணி பார்த்துட்டு போனதை நோட் பண்றான். இவனுக்கு அப்படியே மனசே உடைஞ்ச மாதிரி இருக்கு. என்னத்தை புரிஞ்சுக்கிட்டாலோ அப்படின்னு திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது அதுக்குள்ள இவ அட்டிக்கு போய் தன்னோட எக்ஸ் லவர் எழுதின லெட்டரை முழுசா படிச்சு பாக்குறா. அதுல என்னோட ரூம்ல சோவும் சான்னு ஒருத்தன் தங்கி இருக்கான் அப்படின்ற மாதிரி அவன் நோட் பண்ணி இருந்திருப்பான். சோ அதனாலதான் அவன் முதல் முறையா அந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் கிட்ட சோவு சான்னு என்ன கூப்பிட்டுருக்கான். ஆல்ரெடி இவனுக்கு என்ன 7 வருஷங்களா தெரிஞ்சிருக்கு. என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட ரூம்மேட் தான் இவன். சோ அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சு போயிடுது. பட் உன்னை நான் பார்க்க வரேன் அப்படின்னு சொன்ன அன்னைக்குதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அப்போ அன்னைக்கு என்னாச்சு, அவன் ஏன் செத்தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமான டைலமோ இவனோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இவனும் இந்த பக்கம் தேடிக்கிட்டே வீடு வரைக்கும் ஓடி வந்து அவளுக்கு கால் பண்ணா அவ போனே எடுக்கல. அதுக்குள்ள இந்த பக்கம் இவ பனி கொட்டிட்டு இருக்குங்க. அதுல இந்த பேனாவை பிரசன்ட் பண்ணது என்னோட எக்ஸ் லவரா இல்ல இவனா? கண்டிப்பா இவனதான் இருக்கணும். இப்ப என்னோட எக்ஸ் லவர் இருந்த இடத்துல இவன் தான் உட்காந்து என் கூட பேசி இருந்திருக்கான். அதனாலதான் அந்த பேனால சேம் ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே இருந்திருக்கு அப்படின்னு முடிவு பண்ணவ நேரா அவனோட ரூம்ல வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அவனும் தேடி ஓடி வரா. அந்த நேரத்துல கிட்டக்க வராத, நீ பாஸ்டன் யூனிவர்சிட்டியில தானே படிச்சிருந்த, 7 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்ற மாதிரி கிட்டக்க நெருங்கி வர, அங்கே நின்னு பேசு, என் கிட்டக்க வரணும்னு நினைக்காத, அவ்வளவுதான் உனக்கு, நீ தானே அந்த சோவுச்சான், என் பாய் ஃப்ரெண்டோட ரூம்ல தங்கி இருந்தவன் தானே, உன்னை இவ்வளவு நாளா நம்மளா, இவ்வளவு நாளா ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்ல, எவ்வளவு அழுதுருப்பேன், அவனை நினைச்சு எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பேன், அந்த கான்வர்சேஷன் அவன் கூடயா உன் கூடயானே இன்னும் வரைக்கும் எனக்கு தெரியல. இப்ப நான் யோசிச்சு பார்க்கும்போதுதான் உன்கிட்ட தான் நான் பேசியிருந்திருக்கேன். அப்போ இத்தனை நாளா அவனை நான் மீட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அழுக நீ உட்கார்ந்து ரசிச்சுட்டு இருந்தியா? அப்போ நான் உனக்கு நினைவுகளை திரும்ப கொண்டுட்டு வர ஒரு எக்ஸ்பெரிமெண்டா? இந்த பெண்ணை கூட நீ தானே ரெடி பண்ணி கொடுத்த அப்படின்ற மாதிரி எடுத்து கேட்க அவனுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாம அப்படியே அழுதுட்டு நின்றுட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அப்போ இவளதான் லவ் பண்ணிருக்கான், அவனதான் லவ் பண்ணிருக்கா, ஆனா சொல்லலையே, திரும்ப வந்தும் சொல்லலையே அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், நான் பாதி விஷயங்களை மறந்துட்டேன், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, அதனாலதான் என்னால முழுமையா என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, அதுக்காக தான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனாலதான் நான் ஓவர் திங்க் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு, இல்ல போதும், நீ சொன்னதெல்லாம் போதும், நான் புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் போதும், ஆக்சுவலா நீ என்னை ஏமாத்திட்ட, நான் உன்னை ஒரு மிராக்கிளா நினைச்சேன், என் லைஃப்ல திரும்ப வந்து என்ன சந்தோஷப்படுத்தின, நான் உனக்கு இனிமே எக்ஸ்பெரிமெண்டா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ல கிளம்ப உனக்கு பின்னாடியே போய், ஏய் நில்லு, நான் சொல்றதெல்லாம் கேளு, நான் உண்மைதான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இனிமே நீயும் வேணாம் இந்த பேனாவும் வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு உடைச்சிட்டு என் லைஃப்ல இனிமே என் மூஞ்சில முழிக்காத, உன்னை நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக இவனால தாங்கவே முடியல. திரும்பவும் ஓடி போய் பிடிக்கும் போது, நான் சொல்லிட்டேன்ல என்னோட வாழ்க்கையில சந்தோஷங்கிறது மட்டும் நிலைக்காத போல இருக்கு, எங்க அம்மா அப்பாவை நான் இழந்தேன், அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துல என்னோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண போறேன்ட்டு பாஸ்டன் போய் இறங்கும் போது அந்த இடத்துல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட். இப்போ என்னோட வாழ்க்கையை நான் தொடங்குறேன், திரும்பவும் எனக்கு இப்படியாப்பட்ட ட்விஸ்ட், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எதுவுமே வேண்டாம், உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு, இத்தனை வருஷங்களா நான் கஷ்டப்பட்டதுக்கு காரணம் நீ மட்டும்தான், இதுக்கு முன்னாடி நான் கஷ்டப்பட்டதுக்கும் காரணம் நீதான், இதுக்கப்புறமும் நான் கஷ்டப்பட போறதுக்கு காரணமே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போறாங்க. இந்த பக்கம் இவன் பேனாவை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே அழறான், கையிலேருந்து ரத்தமா கொட்டுது. அந்த பக்கம் அவ பனியிலே உட்காந்து அழறா. ஒவ்வொரு ஞாபகங்களையும் 2 பேரும் நினைச்சு பாக்குறாங்க. ஈவன் அவங்க ஃபர்ஸ்ட் மீட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு சர்ப்ரைசிங் மூமெண்ட்ஸ்ல இருந்து அவனுக்கு பர்த்டே விஷ் சொல்ற வரைக்கும் எல்லாத்தையுமே திங்க் பண்ணிட்டு கதறி ஆளுக்கு ஒரு பக்கமா அழுதுட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் நேரா வீட்டுக்கு வந்தவ அட்டிக் மேல ஏறி ஒரு பேனா இருந்துச்சு இல்லையா, அது தூக்கி ஜன்னலை திறந்து தூக்கி வீசி எறிஞ்சிடறா. இந்த பக்கம் இவன் இன்னும் அந்த உடஞ்ச
உறைஞ்ச பேனாவை கையில வச்சுக்கிட்டு அப்படியே உறைஞ்சு போன ரத்தத்தோட உட்காந்துட்டு இருக்கான். அவனால தாங்க முடியல. ஆக்சுவலா இவன் காஃபி ஷாப்ல ஒரு டேபை வச்சுக்கிட்டு பார்த்தா கிட்ட கொடுத்து எப்படியாவது இதை அவகிட்ட கொடுத்துருங்க, நிறைய விஷயங்கள் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குன்னு முன்னாடி ஒரு நாள் சொல்லியிருப்பான். பட் அதே டேபை இவகிட்ட எடுத்துட்டு வந்து காமிச்சாலாவது இவ புரிஞ்சுப்பாளா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு காஃபி ஷாப் போறான். இந்த பக்கம் இவன் அட்டிக்குல உட்காந்துருக்கும் போது ஃபீவரா இருக்க மாதிரி இருக்கு. யாங்க அதை பார்த்துட்டு என்னடே பண்ணிட்டு இருக்க, திரும்பவும் இங்க வந்து செட்டில் ஆகலான்னு திங்க் பண்றியா என்ன? எனக்கு நேத்தே தெரியும் எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு இருந்த இல்லையா, இப்படி எல்லாம் திங்க் பண்ணாத, நீ கேஷுவலா தான் இருக்கணும், வா உடம்பு சரியில்லை பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அவளும் சரின்றா. அடுத்த சீன்ல சரி இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போலான்னு கிளம்புறாங்க. அதே நேரத்துல ஹீரோவும் குடுகுடுன்னு ஓடி வந்து இந்த டேபையாவது பாரு, இதை பார்த்தீங்கன்னா உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவ அவாய்ட் பண்ணிட்டு தங்கச்சி கூட கிளம்பி போக என்ன உங்க 2 பேருக்கும் பிரச்சனை, நல்லா தானே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவ கேட்க இவளுக்கு எந்த ஒரு பதிலையும் சொல்ல முடியல. அடுத்து ஆபீஸ்ல ஒர்க் பிஸில கூட அவன் வந்து பேசணும்னு ட்ரை பண்றான். பட் அந்த டேபோடயே சுத்திட்டு இருக்காங்க. பட் இவளும் அபிஷியல் விஷயத்த பேசுறது அவனை அவாய்ட் பண்றது. ஈவன் ஃபர்ஸ்ட் எல்லாம் அவளோட ரூமுக்கு போயிட்டு அந்த விண்டோ எல்லாம் பிளர் ஆக்கிடுவாளே அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஈவன் ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாத்தையும் அதை நோட் பண்ணிட்டு இந்த எப்பவுமே காமெடி பண்ணுவாரே ரெமி, அவர் கூட இவங்களுக்குள்ள சண்டை போல இருக்கு அப்படின்ட்டு நான் இன்னைக்கு லஞ்சு ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி காமெடி எல்லாம் பண்ணி பாக்குறாரு. பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இந்த பக்கம் இவன் கையில ஐபேடோட வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே அழுதுட்டு இருக்கான். அந்த பக்கம் இவன் திடீர்னு இப்படி ஆபீஸ்ல யார்கிட்டயுமே பேசாம மூடியா திரும்பவும் ஆனது கொலீக்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பாட்டி அட்மிட், இந்த பக்கம் இவளுக்கு இப்படி, ஒரு பக்கம் யாங்குக்கும் பிரச்சனை. ஆபீஸ்ல பிசினஸ் பத்தி கொலீக்ஸ் மட்டுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் யாங்கோட மைண்ட்ல மேனேஜரை பத்தின தாட்ஸ் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. அட் தி சேம் டைம் ஹீரோயின் ஆபீஷியல் விஷயங்களை பாட்டி கிட்ட போய் ஷேர் பண்றது வழக்கம். பட் மூஞ்சி என்னடி உருன்னு இருக்கு, என்னாச்சு உனக்கு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த தாத்தா உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்ல, லைட்டா ஒர்க் ப்ரெஷர் இருக்கு, இது கொஞ்சம் கோல்டா இருக்க மாதிரி இருக்கு, ஃபீவரிஷா இருக்கு அப்படின்ற மாதிரி எதோ சொல்லி மழுப்பிட்டு இருக்கா. ஸோ தாத்தா கிட்ட நான் வீட்டுக்கு போறேன், நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு அதை தவிர வேற என்ன வேலை அப்படின்ற மாதிரி அவரு சொல்ல என்ன இவ சோகமா இருக்காளே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவ நார்மல் ஆயிடுவா, இப்ப உன்னை பத்தி மட்டும் நீ கவலைப்படு அப்படின்ற மாதிரி பார்க் டாக்டர் சொல்ல இந்த பக்கம் ஹடாம காட்டுறாங்க. அவ அவனோட பாய் ஃப்ரெண்ட் கூட பிசியோதெரப்பி நடக்கும் போது நின்றுட்டு இருப்பா. அந்த சமயத்துல அவனுக்கு வலிக்கும் இல்லையா, அதனால சேரப் பண்ணிட்டே இருந்தவ ஏன்டா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு, இன்னும் கொஞ்ச நாள்ல சீக்கிரமா நீ ரெக்கவர் ஆயிடுவ, ஸ்பீடா ரெக்கவர் ஆகுது எப்படி அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன் பாரு, இனிமே நான் தான் உன்னோட கோச் அப்படின்ற மாதிரி சொல்ல வணக்கம் கோச், பரவாயில்ல நீங்க என் கூட இருந்து எல்லாத்தையும் நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு அவ அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் இனிமே என்னோட கால் சரியாகுமா அப்படின்ற மாதிரி இவனும் ஃபீல் பண்றான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பாட்டியை காட்டுறாங்க. அவங்க பெட்ல படுத்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் போது ஏன் அங்கே நின்னுட்டு இருக்க, உள்ளவா உள்ளவா அப்படின்ற மாதிரி குரல் கொடுக்க யாருமே வரல. சரி பரவாயில்ல உள்ளவா அப்படின்னு சொன்ன உடனே கதவை திறந்துட்டு மேனேஜர் வராரு. வந்தவரு வணக்கம் சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்துட்டு இந்த தடவையும் நான் தோத்து போயிட்டேன், உங்களை சரியா பாத்துக்கல, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுல அழ ஆரம்பிக்க நீ உன்னோட வேலையை கரெக்டா தான் பண்ண, எங்க கரெக்டா பண்ண, உங்க கூடவே தான் நான் இருந்தேன், இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்க மறைச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல உனக்கு ஞாபகத்துல இருக்கா, சின்ன வயசுல நீ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்ட, உடம்பு சரியில்லைன்னு லீவ் எடுத்த அன்னைக்கு தான் என் பேத்திங்களோட அப்பா அம்மா செத்து போனாங்க, அது நீ டிரைவ் பண்ணாததுனால தான் அவங்க செத்து போயிட்டாங்கன்னு உனக்குள்ளே ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்த, ஆனா நான் ஒத்துக்கிட்டேனா இல்ல இல்லையா, உன்னோட மிஸ்டேக் இல்லடா, அது உனக்கு ஜுரம் வந்தது ஃபேட்டு, அவங்க இறந்து போனதும் ஃபேட்டு, அது நீ தான் ஒன்ன கனெக்ட் பண்ணிக்கிட்டு அன்னையிலேருந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, எங்களை எல்லாரையுமே நீ நல்லா தான் பார்த்துட்டு இருக்க, கண்ணுங்கருத்துமா பார்த்துட்டு இருக்க, உன்னோட வேலையை நீ கரெக்டா செய்யற, இன்னைக்கு இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு காரணம் என்னன்னா எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் அதை ஞாபகத்துல வச்சுக்கோ, நீ என்ன பாத்துக்காததுனால தான் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவனும் குழந்தை மாதிரி பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். நீ எங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், எங்க கூட தான் இருப்ப, நீ எங்க குடும்பத்துல ஒருத்தன், அதை ஃபர்ஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல இது தவிர வேற என்ன வேணும். ஆக்சுவலா பேத்தி வந்து இவனை ப்ரப்போஸ் பண்ணும் போது கூட இவனோட தாட்ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், இந்த குடும்பத்தை நான் கண்ணுங்க கருத்துமா காப்பாத்தணும் அப்படின்ற தாட் தான் இருக்கும். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பாட்டி சொன்னாங்கல்ல எப்படியாவது அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரமான மனசோட வந்து தனியா உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த ஸ்வீட் அண்ட் சோர் கேண்டியை அவங்க எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். எனக்கு தெரியும் நீ ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பேன்ட்டு, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி வச்சு இதை நீயும் சாப்பிட நானும் சாப்பிட்றேன், உனக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும், ஆக்சுவலா உனக்கு இந்த சோகமான மூஞ்சு செட்டாலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவுக்கு இவ தானே என்னோட உயிரை காப்பாத்துனா, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, நான் அதுக்காக தானே இவகிட்ட பேச ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட், இது எப்படியாவது அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது
இருக்கும்போது பார்த்தா கால் பண்ணி என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம், என் கூட தான் ஜீனியும் இருக்கான் அப்படின்ற மாதிரி தழுத்தழுத்த குரல்ல சொல்ல, என்னடா உன் குரலுக்கு பிரச்சனையா, ஏதாவது கோல்டா, ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கு, குறன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப நாளா யார்கிட்டயும் பேசலையா, அதனால குரலுக்கு துருப்பிடிச்சிச்சு போல இருக்கு, தனியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் உளறிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவ அவன் கிட்ட பேச முடியாம அப்படியே லோன்லியா பழையபடி அப்படியே ஒரு மாதிரி போர்வையெல்லாம் போத்திக்கிட்டு நடந்து போயிட்டு இருப்பா. அதை ஹீரோ பார்த்துட்டு, ஒரே ஒரு நிமிஷம் இந்த டேப்ல என்ன இருக்குன்னு மட்டும் நீ பார்த்தன்னு வச்சுக்கோயேன், என்ன நீ வெறுக்க மாட்ட, ப்ளீஸ், இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி கொடுக்க, நான் இந்த டேபை வாங்கிக்கிறேன். ஆனா ஒரு விஷயம், உன்கிட்ட ஒரு 2 கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீ எஸ் ஆர் நோன்ற பதில சொல்லணும். எஸ்ன்ற பதில் அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினுக்காவது வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் இந்த டேபை படிக்கிறேன், ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, இந்த டேபை நான் படிக்கிறதுனால விதி மாறிடுமா, இல்ல செத்து போனவன் திரும்ப வந்துருவானா, ஏதாவது ஒண்ணு சொல்லு. நான் இவ்வளவு நாளா என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் ஏதோ ஒரு கனவுன்னு நினைச்சு மறந்துட்டேன். ஆனா இப்ப நடக்கிறதும் எனக்கு குரூதமா இருக்கே, எதை நான் உண்மைன்னு சொல்றது? 7 வருஷங்களா தெரிஞ்சு என் கூடவே டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க, பட் நீ யாருன்னு என்கிட்ட சொல்லாதது எவ்வளவு பெரிய தாக்கம் அப்படின்ற மாதிரி, எனக்கு எதுவுமே தேவையில்லடா, இந்தடா உன் டேப் அப்படின்னு கொடுத்துட்டு அவ பாட்டுல திரும்பி பார்க்காம நடந்து போக, இவனுக்கு இந்த பக்கம் பயங்கரமான ஒரு இல்யூஷன் மாதிரி வந்து மண்டெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு டேபை கீழே போட்டுறான். சரி, அந்த டேபை எடுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே அவளையும் அந்த டேபையும் பார்க்க தலை சுத்த ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல கீழே குனிஞ்சு டேபை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து அந்த டேப்ல அப்படியே ஏத்திட்டு போக, அந்த டேப்ல இருந்த எல்லா எவிடன்ஸும் நொறுங்கி போயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியாம தள்ளாடிட்டு நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஆடம் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட பேஸ்பால் கிரவுண்டுக்கு போயிட்டு, எங்க பாரு, நீ இப்ப விளையாடலன்னா கூட பரவாயில்ல, நீ தூக்கி போடுற, நான் இதை கேட்ச் பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கேட்ச் பிடிக்க, அவனால சரியா விளையாட முடியலையே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்றான். அதை நோட் பண்ணுவ, சரிவா வாக்கிங் போலாம் அப்படின்ட்டு வீல் சேர்ல தள்ளி வச்சுட்டு அப்படியே அவங்க கிட்ட பேசிக்கிட்டே போகும்போது, பாரு, நீ இப்போ ட்ரைனிங் எடுக்க போற, அதுக்கப்புறம் உனக்கு விசிய திருப்பி இருக்கும், சீக்கிரமா குணமாயிடும், அதுக்கப்புறம் நீ விளையாட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு அவனை சேரப் பண்ணிட்டு நேரா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அவனை உட்கார வச்சுட்டு ஏதோ வாங்க போயிருப்பா போல இருக்கு. வந்து பார்த்தா தலைவர் ஐபேடை பார்த்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. ஏன்னா இவன் விளையாண்ட மேட்சே இவனை வாட்டி வதச்சிருக்கோம், இனிமே என்னால நடக்க முடியுமான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலங்க, நார்மலா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தா இந்த அளவுக்கு பாதிக்கும், பட் விதி என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த பக்கம் பாட்டி பயங்கர லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தாத்தா வந்துட்டு, ஏன் இப்படி எதையோ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்னும் இல்ல, என் குடும்பம் நல்லா இருக்கா, எனக்கு சீக்கிரமா கியூர் ஆயிடுமா, எனக்கு முதல் முறையா அனஸ்தீசியா கொடுக்க போறாங்க, அதை தான் நினைச்சு வரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கொஞ்ச நேரம் தான் அந்த மயக்கம் இருக்கும், அதுக்கப்புறம் நான் உன் கண்ணுக்கு தெரியவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நேரத்துல இவரு, பாரு, நான் ஒரு விஷயத்த சொல்லவா, இத்தனை வருஷங்கள் கழிச்சு நான் உன்னை மீட் பண்ணிருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாம போகாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை பாட்டி கேட்டுட்டே இருக்கும்போது, உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தொப்பியை கொண்டு வந்து கொடுக்க, இதை எப்ப நீ மேக் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, இதே ஹாஸ்பிட்டல் ரூம்ல தான் உட்காந்து மேக் பண்ண, நீ ரெஸ்ட் எடுக்கும் போதெல்லாம் எனக்கு போர் அடிச்சிச்சு, அதனால நான் இதை ரெடி பண்ணி உனக்கு சர்ப்ரைஸா ஒரு கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன், இதை நீ முதல்ல போட்டு பாரு அப்படின்னு தலையில போட்டு விட, டக்குன்னு பாட்டி நான் கண்ணாடியில பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. கண்ணாடி எடுத்துட்டு வந்து காமிச்ச உடனே, சோ கியூட், அழகா பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ இதை போட்ட உடனே இன்னும் ஒரு 20 வயசு குறைஞ்சிட்டமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நேரத்துல அப்படியே ரொமான்டிக்கா தாத்தாவை பார்த்துட்டு இருக்கும்போது, நீ என்னோட 2வது ரோஸ், முதல் தடவை என்னை விட்டுட்டு போயிட்ட, இந்த தடவை எனக்கு திரும்ப கிடைச்சிருக்க, உன்னை நான் மிஸ் பண்ணுவேனா அப்படின்ற மாதிரி செம்ம பாசமா அவங்க மட்டும் கையை நீட்ட அவங்களும் கை கொடுத்துடுறாங்க. நிகவ், இந்த முதுமையில காதல் திரும்ப கை கொடுச்சுன்னா அது வேற லெவல்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், இட்ஸ் ட்ரூன்னு இந்த டிராமால தான் புரியுது. ஸோ அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்க் தாத்தா வீட்டுக்கு வரும்போது ஹீரோ அப்படியே உடஞ்ச டேபோடு சோகமா உட்காந்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல, என்னடா உனக்கு வலி அப்படின்னு கேட்க, எதையுமே ஒரு ஸ்டோரியா சொல்லாம, எனக்கு வலி இருக்கு, என்னோட வலிய அவளுக்கு கொடுத்துட்டேன், அவளோட வலி என்னாலதான் வந்துச்சு அப்படின்னு பிட்டா சொல்ல, டே நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ சொன்னது எனக்கு புரியல, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் புரிய வருது, எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஆறுதலா பேசுறாரு. இல்ல தப்பெல்லாம் என் பக்கம் தான், என் பக்கம் நிறைய தப்பு இருக்கு, அவ இத்தனை வருஷங்களா சோகத்துக்கு போனதுக்கு காரணமே நான் தான், இதுக்கப்புறம் சோகத்துக்கு போறதுக்கு காரணமும் நான் தான், நான் ஹானஸ்டா இல்ல, நான் உண்மையா இல்ல, நான் நிறைய விஷயங்களை மறைச்சிட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் என்னோட மெமரி லாஸ் தான். அந்த மெமரியில அன்னைக்கு அந்த நாள் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவளோட வாழ்க்கையில நான் இன்னைக்கு இப்படி தலை குனிஞ்சு உட்காந்துருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, டே என்னடா உளறிட்டே இருக்க, உன்னோட நெஞ்சில நீ ஒன்னு எழுதி வச்சிருக்கேன், ஞாபகத்துல இருக்கா, மெமெண்டோ மோரின்ட்டு, அது எதுக்கு தெரியுமா, நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட, திரும்ப அந்த விஷயம் உன்னை வந்து அடையும் தான் இப்படி ஒரு டாட்டோவை போட்டு வச்சிருக்க, கண்டிப்பா அந்த விஷயம் என்னன்னு புரிய வரும், அப்ப எல்லாமே கை கூடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் ஹீரோயின் மாடியில உட்காந்துட்டு இருப்பா. அந்த நேரத்துல இவளும் முழுசா எதையும் சொல்லாம அவங்கிட்ட பிட்டா சொல்ல ஆரம்பிக்கிறான், இது வரைக்கும் நான் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன், அப்பா அம்மாவை இழந்தேன், அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்ல வர நான் இது வரைக்கும் ஒரு விஷயத்த கனவு கண்டுட்டு இருந்தேன்னு நினைச்சேன், ஆனா அது
அது கனவு இல்ல, அது ஒரு நைட் மேர்னு எனக்கு இப்பதான் புரியுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழ. இவன் என்ன ஏதுன்னு கேட்கல. இவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நேரா வீட்டுக்குள்ள படுக்க வச்சுட்டு அப்பப்ப டெம்பரேச்சர் எல்லாம் செக் பண்ணி பாக்குறா. சோ இவன் இந்த பக்கம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது யாங் போய் தனியா படுத்துட்டு இருப்பா இல்லையா, அந்த நேரத்துல அக்காவுக்கு எப்படி இருக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணலான்னு போய் செக் பண்ணி பார்த்தா ஆளை காணோம். எங்க போனா இவ அப்படின்னு தேடும் போதுதான் அவளோட மொபைல் வீட்லயே இருக்கு, ஷூஸ் எல்லாம் அப்படியே இருக்கு, எங்க போயிருப்பா அப்படின்னு சானுக்கு கால் பண்ணி பார்த்தா அவனுக்கும் இந்த பக்கம் உடம்பு சரியில்லை இல்லையா, அப்படியே படுத்துட்டு இருக்கான். மொபைல்ல யாரா கால் பண்றது அப்படின்னு பார்த்தா யாங். என்னாச்சுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அக்காவை காணோம், ரொம்ப நேரமா நான் கூட தான் இருந்தேன், அவளுக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் அடிச்சிச்சு, ஆனா எங்க போனான்னு சொல்லவே இல்லை, ஆபீஸுக்கும் போலையா, பாட்டியை பார்க்கவும் போலையா, உங்க கூட இருப்பாளா அப்படின்ற சந்தேகத்துல தான் கால் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ இங்க வரலையே, நான் என்ன எதுன்னு செக் பண்ணி பாக்குறேன்ட்டு வேக வேகமா வெளியில வர பார்க் தாத்தா என்னடா ஆச்சு, என்னடா பதட்டத்தோட ஓடி வர அப்படின்ற மாதிரி கேட்க, அவளை காணுமா, சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிருக்கா, நான் போய் அவளை தேடணும் அப்படின்னு சொல்ல இவனும் வேக வேகமா கார் எடுத்துட்டு ஓட்டிட்டு போறான். ஆல்ரெடி இவனுக்கு கார் ஓட்டும் போது ஹாரன் சவுண்ட் ஒத்துக்காது, இதுல உடம்பு சரியில்லை வேற, சரியான ஃபீவர், இந்த டெம்பரேச்சர்ல அப்படியே அவன் காரை இங்கேயும் அங்கேயும் வளைச்சு நெளிச்சு ஓட்டிட்டு இருப்பான். என்ன போதும்ட்டு நமக்கே படபடப்பா இருக்கும். இந்த பக்கம் அவ எங்க போயிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு வெளியில போய் வானத்துல இருக்கிற அந்த மதர் ஆஃப் பல பார்க்க போனோமே, அந்த இடத்துக்கு தான் அவ போயிருக்கணும் அப்படின்ட்டு காரை ஓட்டிட்டு போகும்போது இவனுக்கு கண்ணே தெரியல. ஆக்சுவலா அப்பதாங்க அவனுக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆகுது, அந்த லேப்ல இவன் போகும்போது என்னடா பண்ண, இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிட்டு ஆள்மாறாட்டமா பண்ண அப்படின்னு ஹயாங் சாங் சொல்ல, இவன் பொலிச்சின அறைய அவன் கீழே விழ, அந்த நேரத்துல கேன் விழுற சவுண்டு, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட வாய்ஸ், என்னமோ ஒண்ணு தப்பா இருக்கே, என்னமோ ஒண்ணு ஃபிஷியா இருக்கே அப்படின்னு அவன் அப்படியே யோசிச்சுட்டு போகும்போது உனக்கு சுத்தமா முடியல, தலை சுத்துது, ஒரு பக்கம் ஜுரம். கார் ஓட்டிட்டு போகும்போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்னொரு கார் போதுங்க, அதுல ஹயாங் சாங் போற மாதிரி இருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, கார் அப்படியே டக்குன்னு திருப்ப, அதுக்கு மேல கார் அவனால எடுக்க முடியல, நடக்க முடியாம பொறுமையா அந்த விஷயங்களை திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே அவ எங்க இருக்காளோ அந்த இடத்துக்கு போறான். அந்த இடத்துல அவ கார்ல உட்காந்து இவ்வளவு நடந்ததெல்லாம் பொய்யா, இப்பழகினதும் பொய்யா, எல்லா காதலுமே பொய்யா அப்படின்னு நினைச்சு பயங்கரமா கதறி அழ. அதை பார்த்துட்டு இவனும் இந்த பக்கம் கதறி அழறான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல நேரா சா கிட்ட போய் கேட்டா உண்மைகள் புரியும் அப்படின்ட்டு, அன்னைக்கு நான் அந்த லேபுக்கு வந்தேன், அந்த லேப்ல நீயும் இருந்திருக்க, அந்த லேப்ல நான் என்னோட ரூம்மேட்டை அரைஞ்சிருக்கேன், நான் அவனை அறையும் போது அவன் கீழே விழுந்தானா, அதனால அது பக்கத்துல இருக்க எம்டி கேன் கீழே விழுந்துச்சா, என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, அன்னைக்கு நீ அவனை அரைஞ்சதுனால அங்க இருக்கிற எம்டி கேன் கீழே விழுந்துச்சு, அதனால அதுல இருக்க ஆசிட் வெளியில வந்து அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சு, அவன் இறந்து போனதுக்கு காரணமே நீ தான் அப்படிங்கிற மாதிரி பிளேம் பண்ணிடுறா. அப்பதான் அவன் அப்படியே திங்க் பண்ணி பாக்குறான். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அவன் ரூமுக்கு தாங்க வந்திருப்பான், அந்த உடனே லேப்டாப்பை மாத்தி எடுத்துட்டு போயிட்டேன், வெரி சாரி இந்தாடா அப்படின்னு கொடுத்துட்டு அவசர அவசரமா கிளம்பிட்டு இருப்பான். அந்த நேரத்துல நான் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவன் வாய் எடுக்க, நீ வந்து என்ன லேப்ல பாரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, இவனும் அந்த லேபுக்கு போற மாதிரி இருக்கு. அந்த லேப்ல நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பழகிட்டேன்டா, பேசிட்டேன்டா அப்படின்ற மாதிரி இவன் உண்மையை ஒத்துக்க, அந்த நேரத்துல சாவியை மறந்து கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன் இந்தா அப்படின்ற மாதிரி சா எடுத்துட்டு வந்து லேப்குள்ள வந்து ஹயாங் சாங் கிட்ட கொடுக்க வர, அவளும் அங்கதான் இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற விஷயத்த கேட்டுட்டே இருக்கா. சோ அந்த நேரத்துல இவன் அந்த பொண்ணு கிட்ட நான் பழகிட்டேன் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஹயாங் சாங்க்கு செமையா கோவம் வந்து, என்னடா நினைச்சிட்டு இருக்க, நான் லேப்டாப்பை மாத்தி வச்சுட்டு போயிட்டேன், நீ நான் இல்லைன்னு தானே மெசேஜ் பண்ண சொன்னேன், அப்படியே கண்டினியூவா என்னோட இடத்துல இருந்து அவகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டியா, எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ண அப்படின்னு கண்ணா பின்னான்னு இவனை திட்டினது மட்டும் இல்லாம உன்கிட்ட பேசுறதுக்கு ஆள் இல்லைன்ட்டு அவகிட்ட பேசினியா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே இவனுக்கு கோவம் வந்துடுது, புளிச்சுன்னு அரைஞ்சிடான். அதுல அவன் கீழே விழ, பக்கத்துல இருக்க எம்டி கேனும் கீழே விழுது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஆக்சுவலா இவளுக்கு தான் முழு கதையும் தெரியும், பட் இவன் மேலேயே பழிய போட்டுட்டு இருக்கா. இது உண்மையா இருக்குமான்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா, இல்ல வேற ஏதாவது ரீசனா இருக்குமான்னு உங்க மனசுல தோணுதா அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வேற ஒரு ரீசன் தான் மனசுல தோணுது. சோ சாவும் நீ தாண்டா அவன் செத்ததுக்கே காரணம்னு சொன்னோன்னே இந்த பக்கம் இவன் உடஞ்சு போறான். அடுத்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகும்போது அவனோட தங்கச்சி நைட்டு எங்கடி போன சொல்லாம கொல்லாம போயிட்டு இப்ப நீ பாட்டுல ஃப்ரெஷ்ஷா வெளியில வர, ஆக்சுவலா உன்னால நான் சாக்கு வேற கால் பண்ணி நீ இப்படி காணா போயிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னேன், உன்னும் பதட்டத்துல எங்கேயோ நான் தேடுறதுக்கு போனான்னு கேள்விப்பட்டேன், பார்க் தாத்தா சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது நைட்ல அவன் கார் ஓட்டிட்டு போனானா, அவனுக்கு அந்த ஹாரன் சவுண்டே ஒத்துக்காதே, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் நினைச்சு பாக்குறா. இருந்தாலும் இவளுக்குள்ள இருக்கிற அந்த கஷ்டத்தையும் விட்டுட்டு அவனை தேடி போகும்போது இந்த பக்கம் இந்த டாக்டர் லேடி சாவை காட்டுறாங்க. அவ ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிரெயின் சம்பந்தப்பட்ட கிளாஸ் நடக்குது. அதுல ஒருத்தனுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சு, அதுவும் ஒரு பிளாஸ்ட். அந்த பிளாஸ்ட்ல அவன் உடம்பெல்லாம் தீக்காயங்களோட அவனை அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவனோட காதுல இருந்து
ரத்தம் வந்துச்சு. ஸோ அவனுக்கு ஒரு பக்கம் காது கேட்காம போச்சு. சில விஷயங்களை அவன் மறந்துட்டான். அவனோட பிரெயின்ல இன்னும் சில அந்த வெடிகுண்டுனால ஏற்பட்ட துண்டுகள் இருக்கும் இல்லையா, அது இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அது எப்பெல்லாம் அவன் பழைய நினைவுகளை நினைச்சு பாக்குறானோ அப்ப அவனுக்கு வலி வருதோ அதுல அவனுக்கு மூக்குல இருந்து பிளட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதே சிம்டம்ஸோடு தானே நம்ம ஹீரோவும் சுத்திட்டு இருக்கான். அதை புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு வெளியில வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட் ஷார்ப்னல் இன் தெர்மல் போன்ஸ்ல இன்ஃபெக்ட் ஆயிருக்குல்ல, அவரு எப்போ வருவாரு திரும்ப அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா மேடம் அவர் இங்கதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு, அவரோட அப்பாயின்மெண்ட் இருக்கு, அவரோட பேரு ஷூன் சான் அப்படின்ற மாதிரி சொல்ல சாக்கு புரிஞ்சு போயிடுது. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தாத்தா சொன்னதுக்கு அப்புறமும் கேட்காம அவன் கார் எடுத்துட்டு ஓட்டிட்டு போயிருந்திருக்கான். என்னாச்சுன்னு சுத்தமா புரியல. இன்னும் அவன் வீட்டுக்கே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளும் அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்துட்டு கார் கிட்ட போகும்போது எண்ட் ஆஃப் த ட்ரையல்னு ஒரு பிட்டு பேப்பர் இருக்கு. ஆக்சுவலா அவன் கூட 3 மாசம் பழகுவேன், இது செட் ஆகலன்னு வச்சுக்கோ, நீ என்ன வெறுத்தன்னு வச்சுக்கோ, நான் சொல்லாம கொள்ளாம டக்குன்னு காண போயிடுவோம் பாத்துக்கோ அப்படின்னு விளையாட்டா சொல்லியிருப்பான். அதே மாதிரி தான் போயிட்டானோ என்னவோ, திரும்ப வருவானோ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு இது இருக்கு. பட் அவன் பண்ணது பெரிய விஷயம் இல்லையா, அதனால இன்னும் கோவத்துல தான் இருக்கா. இப்படி அவளோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ரெமி ஓடி வந்து திரும்பவும் ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆச்சு, பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு காதலெல்லாம் பூ வச்சுக்கிட்டு உள்ள வந்து ஜோஷா குதிக்க, இங்க இவ சின்சியரா வேலை தான் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் பூத்தொட்டியில பூக்கள் பூத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆச்சா உண்மையா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போயிட்டு இருக்கும் போதே அவனுக்காக காஃபி வாங்கி தூக்கி போட்ட இடம்லாம் ஞாபகத்துல வருது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கூட பழகின சந்தோஷமா இருந்த ஒவ்வொரு விஷயங்களும் மைண்ட்ல வந்துட்டு போகுது. திரும்பவும் இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்தா நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அவன் கடைசியா எழுதி வச்சுட்டு போனா எண்ட் ஆஃப் த ட்ரையல் அப்படிங்கிற பிட்டை மட்டும் பார்த்துக்கிட்டே கண்லேருந்து கண்ணீரோட அப்படியே நின்றுட்டு இருக்கா. பனியும் கொட்ட ஆரம்பிக்குதுங்க. திரும்பவும் இவங்க ஒன்னு சேருவாங்களா, அவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மர்மமான ட்விஸ்ட்டை நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்படியே மொபைல்லையும் நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. மொபைல்ல பாக்குறவங்க ஹைப் பண்ணுங்க. இந்த டிராமா பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.